Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ நம்ம பாலினாமியல்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரூட்ஸு அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட், அதுக்குண்டான ரிலேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில் அன்னோன் வேல்யூ பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் எ ஃபங்க்ஷன் இன்வால்விங் த ரூட்ஸ், ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனில் ரூட்ஸ் வந்து இன்வால்விங் இருக்கும், ஒரு ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும், is unaltered in value if any two of the roots are interchanged, it is called the symmetric function of the roots. நம்மளால ஏதா ரெண்டு ரூட்டை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஐடென்டிட்டி, அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம். a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. ஸோ இந்த டேர்ம் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு a square plus b square plus 2ab, a plus b plus c the whole square எப்படி எழுதலாம்னா a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. So we know that the well known that these two formulas, because the algebraic identities நம்ம 9th 10th படிச்சிருப்போம். ஸோ இதுல இருந்து இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த டேர்ம் அப்படியே ரைட் சைடில் வருது. ஸோ a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர், இந்த ப்ராக்கெட் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 2ab மைனஸ் 2bc மைனஸ் 2ca வரும். மைனஸ் 2வை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா சமேஷன் a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சமேஷன் ab. ஓகேங்களா? ஸோ ஒரு சொல்யூஷன், ஒரு ஃபேக்டரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே? அண்ட் தென் a பிளஸ் b த ஹோல் கியூப் அப்படின்னா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர். ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக நமக்கு இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் பின்னாடி தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டா தான் நமக்கு ப்ராப்ளம் போடும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட். ஸோ a ஸ்கொயர் plus b square plus c square அப்படின்ற இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். and then a plus b the whole cube என்ற ஐடென்டிட்டி ஃபார்முலா நமக்கு தெரியும். a cube plus b cube plus 3a square b plus 3ab square. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா a cube plus b cube மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுப்போம். a plus b the whole cube, இந்த டேர்ம் அப்படியே நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மைனஸ் 3ab இன்ட்டு, அதாவது இந்த ரெண்டு டேர்ம்லையுமே ஏபி காமனாக இருக்க, வெளியில் எடுத்துருங்க, a பிளஸ் பி மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் a பிளஸ் பியும் a பிளஸ் பி தான் ஹோல் கியூபும் வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டோம், இது காமனாக இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டேர்ம் மட்டும் வெளியில் எடுக்க முடியும். இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ ரிமைனிங் 2 இருக்கும், மைனஸ் 3ab. ஓகேங்களா? ஸோ which is equal to a plus b into a square plus b square plus 2ab minus 3ab. ஸோ இங்கே மைனஸ் 3ab இருக்கு, இதோட வேல்யூ 2ab. ஓகேங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது a plus b into a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மைனஸ் ab. ஸோ இது வந்து a கியூப் plus b கியூபுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ a கியூப் plus b கியூப்னா a plus b இன்ட்டு a ஸ்கொயர் b ஸ்கொயர், இந்த டேர்முக்கான ஸ்கொயர் மைனஸ் ab. ஸோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூபுக்கான வேல்யூ என்ன வரும்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca ப்ளஸ் 3abc. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் ஃபார்முலா மட்டுமே கூட கேட்பாங்க. ஸோ அது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம ப்ராப்ளம் பின்னாடி போட முடியும்.
So if given problem, if alpha comma beta comma gamma are the roots of the given equation, so இந்த equation வந்து cubic equation. So cubic equation அப்படின்னா நமக்கு மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரூட்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா alpha beta gamma அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் வேல்யூ அண்ட் திஸ் வேல்யூ, இது ரெண்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்ன்றதை ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸை யூஸ் பண்ணி இங்கே வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன ரூட்ஸ்னு ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான் தெரியும். கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, பீட்டாவோட வேல்யூ என்ன, காமாவோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ என்னன்னா a0 here a0 equal to 1, a1 equal to p, comma a2 equal to q and a3 equal to r. ஓகேங்களா? so alpha plus beta plus gamma ஓட வேல்யூ minus a1 divided by a0, so minus p by 1 minus p, right? second property என்ன அப்படின்னா உங்களுக்கு product of 2, sum of the product of roots 2 at a time. ஸோ அதுதானே செகண்ட் பாயிண்ட். ஸோ ரெண்டு ரூட்ஸ் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, இதனுடைய வேல்யூ என்னன்னா a2 by a0, ஸோ q by 1 q. ஓகேங்களா? அண்ட் தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஏன்னா இங்கே வந்து கியூபிக் ஈக்குவேஷன் 3 ரூட்ஸ் இருக்கு. ஸோ 3 ரூட்ஸ் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சமேஷன், அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸினுடைய சமேஷன், அப்புறம் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எல்லா ரூட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் a3 by a0, ஸோ மைனஸ் ஆர் பை 1, ஸோ மைனஸ் ஆர் பை 1. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா வேணும். சமேஷன் ஆல்ஃபா பீட்டா இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் ஆல்டர்னேட்டிவாக நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி இருக்கு q. ஸோ இதோட வேல்யூ டோட்டலாக q போட்டுக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஒன், ரெண்டாவது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டானா ஒரு ரூட்டை ஸ்கொயர் பண்ணி இன்னொரு ரூட்டை மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும் ஆல்டர்னேட்டிவா. இது ஆல்ஃபாவுக்கு, நெக்ஸ்ட் பீட்டா, அப்புறம் காமா, இப்படி வந்து ஆல்டர்னேட்டிவா ஸ்கொயர் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி அதை சம் பண்றது தான் இதனுடைய வேல்யூ. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் காமா பிளஸ் நெக்ஸ்ட் வந்து பீட்டா ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க, பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா பிளஸ் நெக்ஸ்ட் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காமா ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதோட வேல்யூ அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் gamma alpha, okay, into alpha plus beta plus gamma minus 3 alpha beta gamma. இதோடைய வேல்யூ தான் இந்த வேல்யூ. ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அல்ஃபா ஸ்கொயர், அல்ஃபாவை எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணும் போது அல்ஃபா ஸ்கொயர் பீட்டா வந்துருச்சுங்களா, அல்ஃபா பீட்டா காமா இருக்கட்டும், அடுத்து அல்ஃபா ஸ்கொயர் காமா, அல்ஃபா ஸ்கொயர் காமா அண்ட் தென் பீட்டாவை எடுத்துட்டோம் அப்படின்னா அல்ஃபா பீட்டா ஸ்கொயர், பீட்டா எடுக்கும் போது காமா பீட்டா ஸ்கொயர் காமா, இங்கே வரும்போது அல்ஃபா பீட்டா காமா. அப்போ 2 அல்ஃபா பீட்டா காமா வந்துருச்சு இது வரைக்கும். ஸோ அடுத்து காமாவை எடுத்துக்கும் போது அல்ஃபா பீட்டா காமா இதோட 3 ஆயிடுச்சு, இந்த 3 மைனஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் இதுக்கு ஈக்குவலான ஈக்குவேஷன், இந்த வேல்யூ கிடைக்கிறா.
சாட்டிஸ்ஃபை பண்ற ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ தெரியும். ஸோ டைரக்டா அப்ளை பண்ணுங்க. which is equal to alpha beta plus beta gamma plus gamma alpha ஓட வேல்யூ q into alpha plus beta plus gamma ஓட வேல்யூ minus p, okay, minus 3 into alpha beta gamma ஓட வேல்யூ minus r. ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் pq plus 3r. ஸோ இது எதோட வேல்யூ அப்படின்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ. ரைட்? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி, டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.